ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாரில் லாஸ்ட் இயர் நான் இருக்கும்போது எடுத்தது. இந்த vlog-அ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆயிருச்சு. இந்த vlog நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவில் எடுத்து வச்சது இல்லை. நான் கத்தாருக்கு போனப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நான் இஃப்தாருக்கு போயிருந்தேன். அதனால இது ஒரு மெமரியாக வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் வை நாட் இந்த vlog-ஐ இப்போ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட மெமரியும் தாண்டி ஃபோனில் ஸ்டோரேஜை ஃபுல்லாக வச்சுருக்காம என்னோட மெமரியாக இது யூடியூப்லேயே இருக்குங்கிறதுனால இதை நான் இப்போவே ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு கத்தாரில் இருந்தீங்கன்னா கத்தார் எஜுகேஷனல் சிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு அங்கே வந்து நிறைய ஏற்பாடு எல்லாமே செய்வாங்க எவ்ரி இயர். அந்த டைமில் தான் நாங்களுமே போயிருந்தோம். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். கத்தார் எஜுகேஷனல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய கிராண்டான ஒரு மொஸ்க் இருக்குது. அதுதான் அங்கே பெரிய ஹைலைட்டே. நிறைய பேர் வந்து அந்த மொஸ்கோட ஆர்கிடெக்சரிங் பார்க்குறதுக்காகவே வருவாங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமான மொஸ்க் அங்கே இருக்குது. டுவெண்ட்டி 2024 இஃப்தார் எப்படி எஜுகேஷனல் சிட்டியில் நடந்ததுங்கிறத தான் இந்த vlog மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஜுகேஷனல் சிட்டிக்கு போகிறதுக்குன்னே வந்து சர்வீசஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்மும் இருக்குது. சரியாக இந்த மஸ்குக்கு பக்கத்துலேயே தான் ட்ரம் இருக்குது. பொதுவாக அரபிக் கண்ட்ரீஸை பொறுத்தவரையில் இஃப்தாருங்கிறது யூஸ்வலாக எல்லா நேரங்கள்லையுமே நடக்கும். இன்றைக்கி வந்து இந்த இஃப்தார் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸாக தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இதில் என்ன ப்ரொசீஜர் நாங்கள் உங்கள் கூட ஜாயின் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. இதுக்குன்னே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா தெரிஞ்சிக்கலாம். நீங்களும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்டரிங்லே வந்து பார்த்திங்கன்னா ஈச்சம்பழமும் தண்ணியும் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு டேட்ஸும் தண்ணியும் கொடுக்கறது. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் நம்மளுக்கு இன்னொரு இடத்துல உட்காந்ததுக்கப்புறமா நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான மற்ற எல்லா திங்ஸுமே கொடுப்பாங்க. இதில் மெயினான ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு ஒரு ஹட்டும் ஜென்ஸுக்குன்னு ஒரு ஹட்டும் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே அரபிக் கண்ட்ரீஸை பொறுத்த வரையில் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம மஸ்ஜித் போனாலும் சரி, இல்லை வேறு எங்கே சரி, இந்த மாதிரி இஃப்தார் போனாலும் சரி, இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்கும். நம்ம ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் வேறு வேறு ஹட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் உமன்ஸுக்குன்னு தனியாக ஹட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அன்ஈஸியாக ஃபீல் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு சர்வீஸுமே இருந்தது. நோம்பு துறக்கிறதுக்காக முன்னாடியே நம்மளுக்கு டேட்ஸும் வாட்டரும் கொடுத்துருவாங்க. உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் ஒன்று தந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜூஸும் தந்துருந்தாங்க. ஸோ இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பீப்புளை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டாரை பொறுத்தவரையில் நிறைய நாட்டில் இருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே ஃபேமிலியாக விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம கூட வந்து எல்லாருமே நோன்பு திறக்கும் போது பேசும்போதாகட்டும் ஒரு நல்ல பாண்டுமே க்ரியேட் ஆகும். ஸோ அன்றைக்கும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருந்தாங்க. ஃபுல் மீல் பார்த்திங்கன்னா மஜ்பூஸ் ரைஸ் வச்சுருந்தாங்க, வெஜிடபிள் பப்ஸ், அதுக்கப்புறமா மீட் சமோசா, அது கூட ஒரு கறி வச்சுருந்தாங்க. இது ஒருத்தர் தாராளமாக நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் தான் 3 டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக பார்சல் கூட வாங்கி எடுத்துக்கலாம். வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட குழந்தைங்க சாப்பிடுவாங்களா இருந்தால் நீங்களுமே வாங்கி அதை சாப்பிட கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய ஃபுட்டே வந்து நானும் தியாவும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். தியாவுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து போன புதுசு தானே. ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அங்கேயுமே நிறைய கிட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கிட்ஸோடு இருக்கும்போது அந்த இடம் ரொம்ப சவுண்டாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம எவ்வளோ தான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கிட்ஸை பொறுத்த வரீங்க அவங்க வந்து அமைதியாக இருக்க போகிறது இல்லை. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி கூச்சலும் சத்தமாக தான் இருந்தது. பட் அந்த நோன்பு திறக்கிற ப்ளேஸில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அமைதி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியுமே அங்கே இருந்தது.
வாங்க தியா குட்டி. தியா வாங்குங்க, வாங்க. சே தேங்க்யூ. அங்கிருந்த வாலண்டியர்ஸ் எல்லாமே ரொம்ப கைண்டாக குட்டீஸ் கிட்ட நடந்துட்டு இருந்தாங்க. நல்ல சர்வீஸுமே பண்ணாங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல மெமரியாக தான் இருந்தது இது. நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் போயிருந்தோம். அதனால வெளியில் ஷூட் பண்ண முடியல. பட் நோன்பு திறந்துட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது லைட்னிங் எல்லாம் வச்சு இந்த மாதிரி டெக்கோ பீசஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. டே டைமில் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனல் சிட்டியை சுற்றி ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு நல்ல க்ரீனிஷாகவே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுமா இருக்கும். எஜுகேஷனல் சிட்டி மஸ்ஜிதை சுற்றி ஃபுல்லாகவுமே ட்ரீஸும் கிராஸும் வச்சு அவ்வளோ அழகாக டெக்கோ பண்ணியிருப்பாங்க. ஓ ஒரே இதில் தான் நீங்களுமா நோம்பு திறந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த என்வரான்மெண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த நைட் டைமில் நல்ல கூலாக காற்றும் அடிச்சிட்டு இருந்தது. பக்கத்துலேயே பெரிய மஸ்ஜித் இருக்கிறதுனால அங்கே வந்து தொழுகையும் செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு. எனக்கு இப்போ அந்த 2 இதையும் பார்த்தது நீங்கள் பார்த்தாலே தெரியும். 2 அந்த அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மஸ்ஜித்தோட ஆர்கிடெக்சரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அரபிக் கண்ட்ரீஸில் இந்த மஸ்ஜிதுக்கே தனியாக விசிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பாங்க. ஆர்கிடெக்சரிங் ஆகட்டும், அந்த டிசைனிங் ஆகட்டும், இல்லை அது இருக்கிற இடமாகட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பள்ளிவாசல் தான். அவ்வளோ அழகாக கிராண்டான ஒரு மொஸ்க்கு தான். எஜுகேஷனல் சிட்டி கிராண்ட் மொஸ்க்குன்னு தான் சொல்லுவாங்க இதை. ஸோ நாங்களுமே வெளியிலலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளாலையெல்லாம் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்குன்னே ஒரு நாள் தனியாக எடுத்து நம்ம வரணும் இந்த மஸ்ஜிதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதா இருந்தால். கொஞ்சம் சாப்பிடுங்க. மஸ்ஜிதுக்குள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கேர்ள்ஸுக்கு வேறையாக ப்ரேயர் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நானும் போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே உட்காந்துருந்தேன். அப்போ தான் இந்த குட்டி பையனை பார்த்ததுமே தியா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ அவள் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தா. இங்கே ப்ரே பண்ண வரவங்களுக்காகட்டும், இல்லை இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்காகட்டும் இங்கே கொஞ்சம் காமாக வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு, ஃபீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபீடிங் ரூம்ஸ் எல்லாமே இந்த மஸ்ஜிதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்க்கலாம். இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம பெருநாளுக்கு இங்கே வந்து தொழுதுக்கலாம் அந்த மாதிரி கூட நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரங்கிறதுனால பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மஸ்ஜிதில் தான் ப்ரே பண்ணணுங்கிறதையும் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல் ரிஷ் தமிழ் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ vlog போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். until then take care. இவ்வளோ நேரம் நம்மளோட சேனலை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.